I mean, how I've done. And our hero, Kathy, it was amazing working with you. It was wonderful working with you. And in the character, personally, what I thought was, anybody in the industry, nobody can pull this off. Such a versatile character. It was wonderful working with you. Kriti, welcome to the Tamil industry. So you have a bright future ahead. You've done movies in other industries and you've shined, but Tamil industry is different. People take you to heart, and here it's not about the movie. Every character is an emotional, their reality, and it's a religion. So all the best for your journey. And the movie has come to this level. So we have amazing producers, that is Janavin Raja and lovely lady Neema. Thank you for giving such films. And last but not the least, Nalin, I read something in the comment section. I had to tell that. Movie release from that day, Nalin promotion started. So this is not said by me. This I read in one of the comments. And I was like, wow, that's the power. So thank you for giving me such well-edged character. And for all the cinema lovers, Baba, there is for you. Thank you so much. Not only in the point, television soon definitely இது ஒரு பெரிய ட்ரீட்டாகும். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியமும் ஒரு சைடில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறது நீங்கள் தான் சார். நீங்கள் நேரம் பண்ணலாம் அந்த ப்ராஜெக்ட் கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நெகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன். And I wish for a victory of all the other. Thank you so much. Thank you for joining us. நம்ம ஹீரோ சார் கார்த்திக் சார், நான் வாத்தியார்ன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. எம்ஜிஆர் சாரை பற்றி நான் சொல்லணும் அவசியமே கிடையாது. இதை பற்றி ரொம்ப அதிகமாக பேசியிருக்கணும். நான் சத்யராஜ் சார் கூட நான் வாத்தியார் அப்படின்னாவே சத்யராஜ் சார் வந்து பேசிட்டே இருப்பார் எம்ஜிஆர் சாரை பற்றி. அந்த மாதிரி ஒரு ஐகானிக் ஒரு ஆக்டர் வந்து போர்ட்ரேட் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஐகான ஒரு லெஜெண்டை கார்த்திக் சார் பண்ணியிருக்காரு. சார் ஆல் த பெஸ்ட், யூ ஆர் டெஸ்டினி. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அமைப்பு வந்து எல்லாரும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து எம்ஜிஆர் சார் வந்து போர்ட்ரேட் பண்ண சாதாரண மேட்டர் கிடையாது. அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஜெஸ்டர், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே கரெக்டாக காஸ்டியூம் வந்து அந்த பாடி லாங்குவேஜ் வந்து கரெக்டாக வந்து கார்த்திக் சார் பண்ணியிருக்காரு. நான் ஃபுல் படம் பார்த்துட்டு டெஃபினட்டாக வந்து சந்தோஷப்படுவேன். நிறைய பேரை பற்றி இங்கே பேசணும், நிறைய டெக்னீஷியன்ஸு எல்லாமே வந்துருக்காங்க, பெரிய விஷயம். நான் ஸ்டூடியோ கிளினிக்கில் வந்து 2வது படம் பண்ணுறேன். ஞானவேல் சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் பேசிட்டே இருக்கலாம், நான் யாருமே விடலை. பட் எனக்கு பிடிச்ச டேரக்டர் நலன் சார். ஏன்னா அவர் தான் எனக்கு காதல் கடந்து போக வந்து என்னை வந்து ரீஎன்ட்ரி கொடுத்த டேரக்டர் நலன். ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவர் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காரு. இந்த படத்தில் எனக்கு கொடுத்தாரு. அது ஒரே ஒரு இன்சிடென்ட்
யோசிச்சேன். ஸ்கிரிப்ட் வந்து கார்த்திக் சார் படிச்சாராம், நம்ம ஹீரோ படிச்சிருக்காரு. படிச்சுட்டு யார் அந்த மணி சார் யார் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு போல இருக்கு. இப்போ நான் சொன்னாங்க நம்ம ஜிஎம் சுந்தர் சார் தான் பண்றாரு அப்படின்னு. இப்போ அவரா சரி ஓகே அப்படின்னு கார்த்திக் சார் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட் வந்து என் லைஃப்ல நடந்திருக்கு. என்னன்னா சத்யராஜ் சார் வந்து என்னை வந்து பாரதி ராஜா சார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சு என்னை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு சத்யராஜ் சார் வணக்கம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டியூட் ஆனந்தராஜ் அப்பார்ட்மெண்ட் நான் ஒன்றும் பேசல வர மாட்டேங்குது. ஆனால் நான் உரிமையாக சொல்லிக்கிறேன். நிறைய பேர் சொல்லுங்க, நிறைய கேரக்டர் சொல்லிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்க தான் க்ளீன் பண்ணீங்க. அந்த ஒரு வாட் மட்டும் எங்களுக்காக சொல்லுங்க. இல்ல அது வந்து கார்த்திக் சார் பண்ணிருக்காரு. நான் பண்ணல. அப்படிங்களா? அவர் தான் கரெக்டா பண்ணிருக்காரு. ஓகே. நீங்க படத்துல நீங்க பாருங்க. கண்டிப்பா. சிவாஜி சார் மாதிரி பண்ணா நான் பண்ணிக்காமல. தேங்க்யூ so much sir. ஒரு சில டைரக்டர்ஸ் கிட்ட தான் வந்து ஒரு பியாண்ட் தி ஆர்டினரி புஷ் பண்ண முடியும். நிறைய பேர் சொன்னாங்க நலன் சாரோட ஒர்க் பண்ணிக்கலாம் எப்படி இருந்துச்சு, ஃப்ரீடம் டு எக்ஸ்ப்ளோர். ஹி வாஸ் நாட் ஹாப்பி வித் தி ஆர்டினரி அண்ட் ஹி ஆல்வேஸ் செட் மேம் நீங்கள் ஒர்க்கே அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுங்க பார்த்துக்கலாம். ஸோ தட் விஷன் அண்ட் தட் கட்ஸ் டு மேக் அ ஃபில்ம் in his own world, I think that gave us the confidence. And also Fatina, he is somebody who has the attitude to carry off anything. So I think it was a collaborative kind of effort. Even be it Satyaraj Chandra, his daughter, I mean the characters in the film, it was a beautiful process. You know, the director has a vision. Engaloda வேலை வந்து அந்த விஷனை ரியல் ஆக்குறது, not to make a fashion statement or anything. Adala or portion crack panna, I think we've achieved it. So I hope we've done justice. Thank you so much for joining us on stage. And கண்டிப்பா அனதா தேவி லிசனர் தேட்டர்ஸ்ல படம் வந்து பார்த்துருக்கேன். Thank you. What a beautiful song. இந்த அழகிய விழால அடுத்தபடியாக மேடையை வந்து பண்ண போடுவது ஒரு காலகட்டத்தில் டைட்டில் கார்டில் இவர் பேர் இருந்ததுன்னா நம்ம எல்லாரும் பயந்தோம். ஆனால் இப்போ டைட்டில் கார்டில் இவருடைய பேர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கலி முகத்தில் ஒரு பெரிய புன்னகை, ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. நான் இவர் பார்த்தா 100% ஹாப்பினஸ் வந்து இருப்பா படத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாய் அவருடைய ஸ்மைல் இருக்கும், நம்ம ஸ்மைல் இருக்கும். Ladies and gentlemen, please put your hands together for the iconic Anandraj sir. Everybody together, ஒரு பெரிய கண்ணனோட நம்முடைய Anandraj sir.
தேங்க்யூ. நான் டைலாக் சொல்லுவேன், சொன்னா சத்யராஜ் சார் கோச்சிக்குவாரு. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? அட ரொம்ப அண்ணனுக்கு எப்படி தகுமா தகடு அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த டைலாக் மாட்டிச்சு. என்னோட இன்ஸ்டியூட்ல படிச்சேன்னு சொன்னார். அப்போஸ் சிவராஜ்குமார் நான் கிளாஸ்மேட். சிவராஜ்குமார் இல்லையா, அது கன்னடா ஹீரோ இருக்காங்க, நான் கிளாஸ்மேட் தான். அப்பா வந்து நான் அப்பான்னு சொல்றேன், சிவகுமார் அண்ணன் எனக்கு அண்ணன் மாதிரி தான், இவங்கெல்லாம் அண்ணன் குழந்தைங்க தான். இந்த கதையை ஏன் சார் வந்து கார்த்திக் சார் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா, அதுக்கு முழு காரணம் இவராக தான் இருப்பாருன்னு நினைச்சிட்டேன். ஏன்னா வந்து அவரோட நெருங்கி பழகக்கூடிய ஒருத்தரை இந்த கூட்டத்துல யாரை பார்த்தது தெரியல, நான் வந்து சிவகுமாரன் தான் பார்த்தேன். அப்கோர்ஸ் நடிக்க வரும்போது கனவுகளோட இன்ஸ்டியூட்ல வரும்போது அவர் தான் முதல் முறையாக பார்த்தோம். அப்கோர்ஸ் என்னோட முதல் படம் அவர் கூட தான். அதனால இந்த நேரத்தில் வந்து என் நன்றிகளை உங்கள் பாதங்களிலே காணிக்க செலுத்துகிறேன். இந்த கதையை நீங்க ஓகே பண்ணதுக்காக நான் டைரக்டர் நலன் பெரிய சார் வச்ச ஒரே ரிக்வெஸ்ட் இந்த படத்தை தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிருக்க. இது வந்து போன எம்பி தேர்தல் சொல்லிட்டு இருக்கேன், இந்த தேர்தலுக்கு கரெக்டாக பயன்படுத்திருக்காருன்னு நான் நம்புறேன். ஸோ அதனால ஐ தேங்க் டு நலன் சார். இந்த படத்தில் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு என்ன கேட்கலாம், நான் என்ன பண்றேன்னு சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன், கடைசி சொல்ல மாட்டேன். கிட்ட ஏன்னு கேட்டீங்கன்னா படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. எனக்கு நிறைய ஆர்டிஸ்டை சந்திக்கிற வாய்ப்பு மிக குறைவாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நலன் சார் வந்து என்கிட்ட பேசும்போது இந்த கேரக்டர் நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ட்ரெய்லர் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ அதனால அந்த கேரக்டர் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். சத்யராஜ் சார் வந்து இன்னொரு அண்ணன் மாதிரி அவர் வந்து இந்த படத்துல ஒரு 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 செல்லமா ஒரு வார்த்தையை சொன்னார் என்கிட்ட. வீட்டுக்கு அனுப்புறீங்க, பொறிச்சு தலைவர் யூஸ் பண்ற கரலா கட்டையை தூக்குறீங்க, வண்டியில எடுத்துட்டு போறீங்க, ஷூட்டிங்ல யூஸ் பண்றீங்க, அப்படியே திருப்பி கொடுத்து விட்டுறீங்க அப்படின்னு சொன்னாரு வீட்டுல. ஸோ அதனால ஐ தேங்க் யூ சத்யராஜ் சார். அந்த கரலா கட்டையை நீங்க எல்லாம் பார்க்கணும். உண்மையை சொல்றேன், இந்த இப்படி தூக்கி நிறுத்தலாம் பார்த்தா நிறுத்த முடியல. நான் ரெண்டா கை ரெண்டு கையை வச்சு தந்தேன். ஸோ அதை வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கிறேன் பார்த்து. ஸோ அதனால தேங்க்யூ வெரி மச். அதை தூக்கி சுத்தி இருக்காருன்னா அவருடைய வலிமை என்னன்னு நமக்கே தெரியுது. ஸோ இன்னைக்கு சிவகுமாரன் யோகா பண்ற மாதிரி அவர் மார்க் கேட்டேன்னு சொல்லுவாங்க. அவர் வந்த உடனே என்ன கேட்ட கேள்வினா, என் வீட்டு போட்டு கொண்டு கொடுத்துக்கடா, நல்லா பார்த்துக்கடா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நல்லா பார்த்துக்கிறாங்க, டோன்ட் வரின்னு. தேங்க்யூ வெரி மச். இந்த படத்துல வந்து இந்த விழாவுடைய நாயகன் திரு சந்தோஷ் நாராயணன் அவரு ரொம்ப சுலபமாக வாசிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வந்துருவாருன்னு நினைக்கிறேன். வந்தாருன்னா சந்தோஷம், வரலன்னா சந்தோஷம். வரலன்னா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன 12th ரிலீஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால இந்த படத்தினுடைய நாயகன் திரு கார்த்திக் சார், ஐ தேங்க் யூ கார்த்திக். தேங்க்யூ வெரி மச். அதை வந்து give me a nice opportunity. எனக்கு அவருக்கு மட்டும்தான் காம்பினேஷன் இருந்தது, வேற ஆர்டிஸ்டோட பெரிய காம்பினேஷன் எனக்கு பெருசாக இல்லை. ஸோ அதனால ஐ தேங்க் யூ கார்த்திக். அது என்னுடைய அண்ணன் குழந்தைங்க மாதிரி. ஸோ இவர் அவர்கள் சூர்யா அவர்கள் ஜோசஸ் தேங்க்யூ. நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் சூர்யா கிட்ட. தேங்க்யூ. இவங்க எல்லாம் வந்து என்னுடைய ஃபேமிலி மாதிரி. இதை வந்து பெருமையாக சொல்றேன். சில நடிகர்கள் வந்து வயதாய் ஒதுக்கிட்டாங்க அல்லது
மறைந்த தலைவர். நாங்கெல்லாம் மறைஞ்சு போகலாம், இருக்கலாம், எங்களை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஆனால் மறக்க முடியாத ஒருத்தர் இருக்காரு, அது வாத்தியார் மட்டும்தான். அவர் என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு நபராக இருப்பார். நான் நம்புறேன். நாங்கெல்லாம் ஈஸியாக மறந்துடுவோம். அதனால அந்த கேரக்டரை துணிச்சலோட செஞ்சிருக்கிற திரு கார்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றி. இந்த படத்தில் பண்ண திரு கேமராமேன் ஆகட்டும், ஆர்ட் ஆகட்டும், ஸ்டெட் குரூப் ஆகட்டும், இந்த படத்தில் பண்ண எல்லா டெக்னீஷியனையும் சொல்லணும்னு ஆசை தான் எனக்கு. இருந்தாலும் எனக்கு காசு கொடுத்த தயாரிப்பாளர்ல இருந்து காப்பி கொடுத்த ப்ரொடக்ஷன் பாய் வரை என் நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த படம் நிச்சயமா ஒரு சினிமா உலகத்தை திரும்பி பார்க்கிற ஒரு படமாக தான் இருக்கும்னு நான் நம்புறேன் என்னுடைய கேரியர்ல. தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தை எல்லா தியேட்டர்ல பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படத்தை நல்ல பெரிய சார் எடுத்திருக்காரு நான் நம்புறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஞானவேல் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். உங்ககிட்ட ஒரு பேசணும்னு ஆசைப்படுறேன் சார். கேட்குறீங்களா? ஓகே, சொல்லுங்க. சொல்லுவாங்க சார். என் ரத்தத்தில் நகமாக உறவு இருப்பது என்னை வாழ வைத்த நாயமாகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் என் அன்பு சொந்தங்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன தம்பி ஆனந்த, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. அதாவது என்னுடைய நண்பர் நம்பியாருக்கு அப்புறம் வில்லன் நடிகர்களையே எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நடிகர். இந்த திரைப்படத்தில் நீங்க என்னுடைய ரசிகனா நடிச்சிருக்கீங்க. அதை பத்தி அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அதை சொல்லக்கூடாத ஒரு அன்பு கட்டளை வந்து டேரக்டர் இருந்து வந்திருக்கிறதுனால அப்போ ஷார்ட்டா சொல்லுங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க. திரு நம்பியார் அவர்களுக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க. புரிச்சு தலைவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க. அண்ணன் ஒருத்தருக்கு உட்கார்ந்துருக்காரு சிவகுமார், அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அதனாலதான் இங்கே வரைக்கும் நல்லா இருக்காரு. என்னை பார்க்கும்போது சில நடிகர்கள் என்னை வந்து என்ன சொல்றது, நான் வந்து என்னை விட மூத்த நடிகர்களுக்கு கொஞ்சம் நடுவில் மாட்டிட்டேன், என்னை விட இளைய நடிகர்களுக்கு கொஞ்சம் மேல மாட்டிட்டேன், திருச்சி மாதிரி நடுவில் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கேன். என்னடா பப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை விட 10 வயசு சின்ன அப்படின்னா இவங்களோட 10 வயசு பெரிய வேற மாதிரி. கார்த்தியை விட நான் வந்து ஒரு 15 வயசு பெரியவனாக நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே, சத்யராஜன் கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்க. சரி, ஓகே, ஒரு மாதம் அடிச்சுக்கிட்டு ஓகே விட்டுட்டேன். இதை பெரிய நடிகர் ரஜினி சார் என்ன பார்க்கும்போது கேட்டாரு, இதுல ஒன்றும் அப்படி இருக்கீங்களா, இந்த போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு சார், அதனால அப்படியே இருக்கு சார் சொல்லிட்டு ஞாபகம் சார் அங்கே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. பக்கத்தில் ஸ்ரீ உட்கார்ந்து இருக்காங்க. பார்த்தேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சந்தோஷம். இந்த குரலை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இந்த படம் பாருங்க, அப்பதான் நான் என்னன்னு சொல்லுவேன் உங்களுக்கு, நான் என்னவா நடிச்சிருக்கேன் இந்த படத்துல அப்படின்னு படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அதை தீர்த்து வைப்பதுதான் தந்தையின் கடமை. நிறைய புரட்சி தலைவர் ரசிகர்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க வாவாஜியார் நினைக்கிறது எங்க வீட்டுக்குள்ளே வந்து சூர்யாவும் கார்த்தி எங்க வீட்டுக்குள்ளே, எங்க வீட்டுக்குள்ளே வாத்தியார் நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி ஞானவேல், தம்பி கலையுலக மார்க்கெட்டை சிவகுமார் அவர்கள் அண்ணன் சொன்னா அழைச்சு போடுவாங்க. நீங்க சின்ன பையனா இருக்கிறீங்க இவ்வளவு நான் எப்படி அண்ணன் சொல்றது. நலன்குமாரி சார் அத்தனை பேருக்கு தம்பி ஆனந்தராஜன் கூட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கார்த்தியின் ரசிகர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். பாருங்க, நான் தீவிர வாத்தியார் ரசிகர், நான் இந்த பொறுத்தது இல்லைங்க.
இல்லைங்க டெஸ்ட் வாங்க சரி நான் சொல்ற டயலாக் என்ன சொல்றேன்னு சும்மா நடித்த கேரக்டர் என் கௌசாமி என் தாய் எனக்கு பால் ஊட்டி வளர்ந்தாங்க இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்ந்தாங்க இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கோழை இல்லைனா ஒரு குடி மண்ணுக்காக எந்த தியாகத்தை போடக்கூடிய பரம்பரையில் வந்தவங்க டேய் 100 என்ன 1000 என்ன லட்சம் பேர் 1 கோடி முறைகள் இருந்தாலும் இது இந்த இடத்தை விட்டு பிடிக்கவே முடியாதா நான் மட்ட சிந்தினா அது இந்த மட்டை தான் நான் நடக்கும் நான் உடல் கீழே சாஞ்சா அது இந்த மட்டை தான் நடக்கும் என் உயிர் போனா இது இந்த மட்டை தான் நான் போகணும் ஆனா அந்த நேரத்துல நான் எடுத்து போகும் உரிமை குரல் இங்க மட்டும் இல்ல எங்கெல்லாம் உழைக்கிறோம் இருக்கிறானோ எங்கெல்லாம் அவருடைய வேலை துறைகள் விடுதோ அங்கெல்லாம் எங்களோட உரிமை குரல் உழைச்சுக்கிட்டே தான் நான் இருக்கிறோம் அவர் சொன்னதுல பாதி பேர் நினைச்ச உரிமை குரல் பண்ணுறாங்க உரிமை குரல் இது வந்து அவர் துப்பாக்கி சூடு வாங்கினதுக்கு அப்புறம் துப்பாக்கியில சுடுறதுக்கு முன்னாடி அவருடைய வாய்ஸ் தெரியுமா ஒரு படத்துல அஞ்சலி தேதி அம்மா வந்து ஒரு சர்வாதிகாரி ராணி அவங்க தலைவர் வந்தோன்னு அவங்க மேல கத்தி எடுத்து வீசிடுவாங்க அப்ப தலைவர் பேசுற போசனம் என்னை கொள்ள இருக்கிறீர்களே அதே கட்சி உங்களையும் கொள்ளும் என்பதை மறந்து விட்டீர்கள் குறிவைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறிவைக்க மாட்டேன் வயது நிறுத்தது ஆச்சரியக்காரன கடிகாரன் அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான் இது மகது அருமையோ தாய் கொண்டவர்கள் அழைக்கும் இதை சொல்றேன் உடையிலே சேர்ந்து மக்களுக்கு பணிபுரிய நாட்டை காக்க சேர்ந்ததுக்கு அறிந்து ஆக்க வேண்டிய கொடை மக்களை ஆரம்பித்தது வாழ வைக்க வேண்டிய கொடை மக்களை வாழ வைத்தது என்று உங்கள் ஆட்சியை கொடுமை அனைத்தையும் கண்டேன் ஆதரவற்ற மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன் மக்கள் அழுத நீர் ஆரம்பப்படுது சட்டை வேண்டாம் உணவு வேண்டும் வாழ் வேண்டும் என்று ஆதரவார்கள் அவர்களை அழைத்துச் சொல்லுவார் தளபதி அனைத்தாவும் மனசாட்சி உள்ளம் குடிப்பது உதிரம் பொறித்தது ஏன் இப்படி எதற்காக நடக்கலாமா சரிதானா இவைகளை எனக்கும் நானே கேட்டுக்கொண்டேன் ஒரே ஒரு முடிவுக்கு தான் வந்தேன் மக்களிலே ஒரு தலைவரான முறையில் மன்னராட்சியின் அக்கறைகளுக்கு முடிவே இருக்காது என்பதை அறிந்தேன் படையெடுத்து வருகிறேன் புரட்சி கூட்டத்திலே கூட்டேன் புரட்சியில் ஒரு பயந்து விடாதீர்கள் இது ஆலயத்திற்கு ஆயுத புரட்சி அல்ல அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை ஆனால் நாங்கள் தீயிடுவோம் தீவைக்கு கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம் அழிவு பொருட்களை கத்தியினால ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி எது என்ன என்னை நம்பாத கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பி கெட்டவர்கள் நிறைய அது சரி மனோர் சார் கேட்பார் வாத்தியார் பாட்டு நிறைவில் இருக்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உங்கள் அதிகாரம் இந்த சிலப்பதிகாரமா என்றென்றும் நிலைத்திருப்பவர்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஒப்படை பொழியும்னு யாருமே ஆசைப்படுறதில்லை அது நானா பொழியுது வாழ்க்கையில உள்ள துன்பங்கள் அப்படித்தான் அதை நாம தான் நம்ம மன உறுதியாக போகணும் விதத்தில் கேட்டு சொல்றேன் சந்திரவரை ஓகே ஒரு பரவாயில்ல குறைச்சு போறோம் மன்னிக்கணும் நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர் அவர்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட இருந்து கர்லா கட்டையை வந்து வாங்கினது இவர் தான் ஆனா இந்த கர்லா கட்டையை கொடுத்தது எங்கிட்ட தான் அவர் வந்து எப்படி ஒருத்தர் துபாய்க்கு எடுத்து போனாரோ அதே போல கர்லா கட்டை போனோம்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு அண்ணா ஒன்றும் வேண்டாம் இப்போ விடாத பார்க்கணும் போகிற அது போகணும் இதில் ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னாரு அண்ணா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு தம்புன்னு சிஸ்டர் இருக்கு நல்லா பெருசாக கிடைக்காது ஐயோ பெருசாக நீங்கள் எனக்கு ஏதாச்சும் போட்டால் அதை வச்சு எனக்கு என்ன பண்ண முடியாது ஒரு தம்புன்னு கொடுக்குறேன் போதும் வாங்கிட்டு கேட்டால் ஒரு கல்லாக்கி
கொண்டு வந்து கொடுத்தாரு, அது வெயிட் பண்ணுறாரு. என்ன வெயிட் தெரியுமா? பட்டிக்காட்டு போனையான்னு சொல்லியிருப்பாரு. ஒயிட் பேண்ட், ரெட் ஷர்ட், பிளாக் பெல்ட். அந்த படத்துல ட்ரெஸ். ஆமா. சரி, என்ன சார் இப்படி அனுபவமா ரசிக்கிறீங்க? ரொம்ப அடக்கத்தரமான ரசிகன். பக்கத்துலயே அவருக்கு. நான் யாரும் அட்டெண்ட் கூட பண்ணல சார். அந்த ரசிகர் திரைப்படத்துல அவ்வளவு முக்கியமான ஆகஸ்ட் மாசம் 22 பொங்கலுக்கு வேட்டைக்காரன், 65 பொங்கலுக்கு எந்த வீட்டுக்குள்ளே, 66 பொங்கலுக்கு அங்கே. ஒரே ஒரு வாத்தியார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அதுக்கு என்ன மகிழ்ச்சினா, வேற யாரும் அந்த வாத்தியார் கேரக்டர் நடிக்காம எங்க வீட்டுக்குள்ள 1001 காட்சி நடிக்கிறாங்க. உண்மையிலே சொல்றேங்க, ஏதோ வாத்தியார் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு போனா 1001 அப்படிங்கிற டைட்டிலுக்கு வேற யாராச்சும் இருந்தாங்க எழுதிருக்கு. நம்ம ஆளா போனாங்க, சரிப்பா நம்ம காட்சி தான் 1001 நடிச்சு போட்டு அப்படின்னு பரவாயில்ல, அதே இடத்துல கிளாஸ் ஆகிட்டீங்க. ஆமா, ஒரு லவ் சீன் தெரியுமா? இல்ல, நல்ல சீனு. 1001 புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா வந்து பக்கத்து உட்காந்துருப்பாங்க. 2 பேருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் பிடிப்பு இருக்கும். பட் ஒரு லேடிஸ்க்கு ஒரு வெக்கம் இருக்கும்ல, கட்டி பிடிக்காத ஆசை இருந்தால் வெக்கத்தோடு இருப்பாங்க. அந்த அலை எடுத்து போட்டு ஆடும். ஆடுமே ஜெயலலிதா வந்து வாத்தியார் கொடுத்துருப்பாங்க. கொடுத்தோம்னா பொல்லாத அலை அப்படிப்பாங்க. வாத்தியார் நம்மை புரிந்து கொண்ட அலை. அது வந்து திருப்பூர் உள்ள பேசுறது கப்பல் கிடையாது. ஓகே அண்ணா, நல்லா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்குண்ணா. உங்க ரசிகர்கள் நல்லா தானே இருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்துல தம்பி கார்த்தி என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு. அதை பத்தி நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் எங்களோட ரத்தத்தின் ரத்தம். சொல்லுங்க அண்ணா. கார்த்திக் வந்து முதல் படத்துலயே ஒரு அவார்டு வாங்கிட்டாரு, பருத்தி வீரன் அப்படின்னு. தொடர்ந்து அண்ணா வாத்தியார் அண்ணா தொடர்ந்து 5 படம் கண்டினியூஸா ஹிட் கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தானே. அந்த சந்தோஷப்படுறேன். இல்லாட்டின்னா உங்க கேரக்டர் எடுத்து நடிச்சு போடுறதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான எங்களை மாதிரி எங்களுடைய வெறித்தனமான விஷயங்கள்லாம் கோச்சு இல்லையா. ஒரு கார்த்திக் வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி எங்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்காரு. பஞ்சு டைலாக் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்க பேரை தம்பி கார்த்தி அருமையா காப்பாற்றுவார். அதனாலதான் அவர் 1001. அந்த வாழ்க்கைக்கு ஒரே ஒரு கருத்து, நீங்க சொன்ன டைலாக் போடுங்க. நான் என் படத்துல மேஜர் சுந்தரராஜன் உங்களை பார்த்து கேட்பாரு, உங்க கொள்கைதான் என்ன அப்படின்னு. அழறவங்க சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவங்க சிந்திக்க வைக்கணும். இதுக்கு மேல என்ன டைலாக் வேணும்? ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நீங்க மிகப்பெரிய ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனா எந்த திரைப்படத்துல என்ன பார்த்து நீங்க ரசிகரானீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அண்ணா, நான் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிறதுனால 1964 பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் வந்தது. அந்த படம் பார்த்ததுக்கு உங்களுடைய தீவிர ரசிகன் ஆகிட்டேன். அந்த படத்துல வர பாடல் வரிகள் ஒன்று போது எங்களை எல்லாம் வழிநடத்துறதுக்கு இருக்கிற அத்தனை பேரையும் வழிநடத்துறதுக்கு அந்த பாடல் வரிகள் போடுங்க. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாவை வேண்டும், ஒரு மாற்று குறையாத வந்தவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அது போல தம்பி பாட்டே எடுத்து வைக்கலையா நீ? அப்புறம் நான் கொடுத்த அந்த கமலாக்கட்டை இன்னும் பத்திரமா வச்சிருக்கியா? ஆமாண்ணா, வச்சிருக்கேண்ணா. ஆனா என்னன்னா, நீங்க கொடுத்தப்போ அந்த கல்லாக்கட்டை எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 71. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா அந்த தூக்கி சுத்தணும்னா சைடு கலந்துருச்சுன்னா அப்பாவுக்கு போயிடும். ஆனந்தராஜுக்கு வேட்டு வைக்கலான்னு கொடுத்தேன். தம்பி 10 ஸ்டாப்ல நினைக்கிறேன். எடுத்துட்டீங்களா படத்துல? சரி சரி, மிக்க நன்றி. ஓகே. கட்டப்பாவுக்கு கமலாக்கட்டை சுத்தலாம் ரொம்ப ஈஸி. என்னுடைய மாமான வார்த்தைகள் தம்பி, நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும். என்னுடைய மாமான அண்ணா, கட்டப்பா படத்துல எனக்கு கேரக்டர் போயிருந்தது ஒரு முக்கியமான காரணம் ரசிகராக இருந்ததுனால. அதனால தானே சின்ன வயசுலயே 2 கையிலே சிரம சுத்தி போலகிட்டா, கத்திச்சட்டை எல்லாம் போலகிட்டா. அதனால தானே எனக்கு கட்டப்பாவை நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது. இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். கட்டப்பாவை நடிக்கிறது வாத்தியார வாங்கி வாத்தியார்.
இந்த இசை நம்மளுடைய சனா அவர்களுடைய இசை ஒரு மிகப்பெரிய கைத்தறமான லேட்டஸ்ட் கண்டிப்பாக இன்னைக்கு நமக்காக ஸ்பெஷலாக வருகிறதற்கும் ஆட்சியாளர் சட்டம் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சினிமா ஜேர்னியில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் மோஸ்ட் செரிஷ் டேஸ் வந்து நலன் சீனிவாஸ் கவிஞன் அவங்க 2 பேரும் மீட் பண்ணது. எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, என்ன நடக்கவே போயிட்டேன். அதாவது சிரிச்சு பியாண்ட் போயிட்டேன். ஏன்னா அவர் நேச்சுரலாக அவர் வாழ்கிற வாழ்க்கையும் அவர் பேசுகிற விதமும் அவர் திங்க் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் எனக்கு வந்து ஒரு சுனாமி ஆஃப் எமோஷன்ஸ் வந்தது. நல்ல சீனியர்ஸ் கவிஞர் பண்ணோம் சூதுக்கோ. ஸோ ஐ வில் பி வெரி வெரி ப்ரவுட். எனக்கு அப்படியே ஃபீல் ஆச்சு, இது ஒரு ஃபினாமினல் இந்தியன் சினிமா வந்து பயங்கரமாக உருவாகி பெரிய லெவலில் வரப்போகுதுன்னு சொல்லி ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ நலன். இந்த மாவாத்தியார் படம் நான் வந்து ப்ராப்ளி ஃபஸ்ட் டைம் அண்ட் ப்ராப்ளி த ஒன்லி டைம் நான் ஃபோன் பண்ணி இந்த படம் எப்படியாவது நான் பண்ணுறேன் தலைவா, எனக்கு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி ஆள்லாம் வச்சு கெஞ்சி சிவி குமார் சார் எல்லாம் பேசி தலைவா மியூசிக் எப்படியாவது நான் எப்படி வேணாலும் பண்ணுறேன், தயவு செஞ்சு இந்த வாய்ப்பு வாங்கணும்னு சொல்லி கேட்டேன். அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஒரு ஒரு ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ அப்படின்னு நம்ம இன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நினச்சோன்னா எம்ஜிஆர் அவர்கள் போல எனக்கு ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியில் ஐ திங்க் இஸ் த லேட்டஸ்ட் ஹியூமன் சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம். அவருடைய கதைகள் இந்த படம் மூலயமா அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அவருடைய லைஃப் என்னெல்லாம் நடந்தது, எப்படி அவருடைய சேலஞ்சஸ் அவர் எப்படி சந்திச்சார், எப்படி உடைச்சார் அப்படின்றத கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மியூசிக்கலாக பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்ம் மாதிரி எனக்கு இந்த வாவாதியை ஃபீல் ஆச்சு. அண்ட் அதை வந்து சூப்பராக அதை வந்து லிங்க் பண்ணியிருந்தாரு நலன் அவர்கள். அண்ட் ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். கார்த்தி சாரோட பர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் சார் நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணி. அண்ட் வெரி ஹாப்பி, இது சூப்பராக இருந்தது. அண்ட் ரிமைன் த சேம் போத் ஆஸ் அ பர்சன் அண்ட் உங்களுடைய இவ்வளோ வருஷம் ஹசில் பண்ணி மெயின்டைன் எவ்ரி திங் வெரி வெரி டைட் அண்ட் இட்ஸ் அமேசிங். கீர்த்தி பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அமேசிங். நான் வந்து லாஸ்ட் லெக் ஆஃப் அந்த டெலிவரிஸில் இருக்கேன், அதனால தான் வந்த உடனே ஓடி சேஞ்ச் பண்ணேன். சத்யராஜ் சார் வெரி 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 ப்ரவுட் டு பி இன் ஆல் ஆஃப் யுவர் மூவிஸ். ரீசெண்டாக அவரோட படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப ஹாப்பி. நிறையா அமேசிங் பர்ஃபார்மன்ஸஸ் இந்த படத்தில் எனக்கு இருந்தது. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஐ திங்க் நான் அந்த கதை கேட்கும்போது கூட கமர்ஷியல் சினிமாவுக்கு ஒரு நியூ ஒரு டோர் ஓப்பனராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ப்ராஸ்பெக்டிவாக எனக்கு ஃபீல் ஆச்சு. கதை கேட்கும்போது எனக்கு ஒரு ஆடியோ நோட்டாக தான் அந்த கதையை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க நல்லா. ஸோ அப்படி we can open a door, I'll be very very happy. And ஸ்கோர்லாம் ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப we feel very happy working on the score. இந்த ஸ்கோரில் வந்து எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் வெரி 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 ஃப்ரம் மை ஹார்ட் பிக் பிக் சக்ஸஸ் இந்த படம் மூலியமா. அண்ட் ஆல்மோஸ்ட் 3-4 days 4 days வந்து ஹிட் தி ஸ்க்ரீன்ஸ். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா புது அவென்யூஸ் ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறேன். I want to wish you for your amazing journey in cinema. And thank you என்னோட டீமுக்கு நிறைய பேர் இங்கே வந்துட்டாங்க, மியூசிக் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னுடைய மென்டர் அண்ட் மியூசிக்கல் மென்டர், ஒரு ஹியூமனாக வந்து ஒரு மியூசிஷியன் எப்படி இருக்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். அது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய முன்னோடி வந்து எம்எஸ்வி ஐயா. அவங்களோட இசை வந்து இந்த படத்தில் ஒரு உயிர் நாடி மாதிரி இருக்குது. அதில் வந்து அது மேலே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அந்த இசையை வச்சு புதுசாக வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப நன்றி. நலன், கார்த்தி, ஸ்டுடியோ டீம், ஞானவேல் சார் அவர்கள், என்னுடைய வெரி வெரி ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்லலாம்.
ரஞ்சித், நலன், அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ், வரிசையாக ஒரு 6-7 பேரோட நான் ஒர்க் பண்ணேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் 7 ஃபிலிம்ஸில். இவங்க எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் அந்த ஞானராஜா சார் அவர் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அது தவிர என்னோட சாரி நான் அதிகமாக பேசியிருந்தேன். ஸோ என்னுடைய மியூசிக்கல் டீம் ரைட்டர்ஸ் விவேக், தமிழ், அப்புறம் சிங்கர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த லாஸ்ட் 1 or 2 months பயங்கரமாக ஹாசில் பண்ணிடுவாங்க இந்த படத்துக்காக. அவங்க எல்லாருக்கும் அவங்க சார்பாக நான் நன்றி எனக்கு விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. பயங்கர ஒரு எனக்கு செம்ம வைப்பாக இருக்குது படம் ஒர்க் பண்ணும்போது. அதே உங்களுக்கும் அது கன்மையாகும் நம்புகிறேன். இந்த விஷயம் சக்ஸஸ் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ். பிடிச்சதுன்னா நிறைய பேர் சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சின்ன படமாக இருந்தாலும் நீங்கள் வந்து மற்றவங்க சொன்னதுனால மட்டுமே அது மிகப்பெரிய வெற்றியாகும். ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சனா சார். சனா சார் நீங்கள் சொன்ன மாதிரி எம்எஸ்கே மிகப்பெரிய ரசிகர் நீங்கள். அஃப்கோர்ஸ் இந்த திரைப்படத்தில் வாத்தியார் சச் ஹியூஜ் ஸ்க்ரீன் இந்த என்டையர் ஃபிலிம் அப்படி இருக்கும்போது வாத்தியார் அவர்களும் எம்எஸ்கே அவர்களும் சேர்ந்த மாதிரி ஒரு பாட்டு கண்டிப்பாக இருக்குல்ல, த டியூட்டி ஹம்மி, அதெல்லாம் ஒரு 4 வரிகள் எழுதிட்டாங்க இந்த வேலையில். அது ஒரு சாங் ரிலீஸ் ஆகலை, அதை நான் இப்போ பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் ராஜாவின் பார்வை ராணி படம் அந்த பாட்டோட ஒரு அடாப்டேஷன், அந்த ரீமிக்ஸ்ன்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாட்டு இருக்குது, அது கூடவே ஒரு புது சாங் இருக்குது, ஒரு நியூ அடாப்டேஷன் பண்ணியிருக்கோம். அது ப்ரெசென்ட் பண்ணுறது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆல்ரெடி அப்கமிங் டேஸ் தான் அந்த சாங் வரும். அண்ட் அதில் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் சாங் வந்து எனக்கு பாடினது வந்து சிங்கர் சத்யன். வெரி ஹாப்பி ஃபார் சக்ஸஸ். ரீசெண்டாக கலெக்டிவ் இருக்காரு. அண்ட் அந்த சாங்கில் எங்கள் அம்மாவும் பாடினாங்க. வெரி ஃபர்ஸ்ட் சாங் பாட்டு தலை அப்படின்னு சொல்லி பாட்டு இதில் அகதியில். அதுக்கப்புறம் இப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து இந்த ராஜாவின் ஒரு சாங் பாடினாங்க. ஸோ எனக்கு அது ஒரு தெரியல, எங்கள் அம்மா இருக்கும்போது எப்படி எனக்கு ஃபீல் வெரி லக்கி. அது அந்த சாங் வந்து படத்துக்கும் வரும் அப்படின்னு நம்புறேன். பியூட்டிஃபுல் சார். நலன் சாரோடைய மியூசிக்கல் டேஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கஷ்டமா ஈஸியா? நான் நலன் வந்து எப்படின்னா ஒரு செயின்ட் மாதிரி அவர் வந்து உண்மையிலே சேர்ந்து கரெக்ட் பண்ணிடுவார். இன்டர்னலாக கரெக்டாக அப்படி சரி பண்ணிடுவார். நீங்கள் அவர் பேசி முடிக்கும்போது அவர் எனக்கு சொன்னார், தலைவா பண்ணுங்க, ஃபுல்லாக முடிச்சிடாதீங்க, கொஞ்சம் கேப் விடுவீங்க நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். நான் வந்து எனக்கு பிடிக்கலாம் மாற்றுவேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த தாட் வந்து செம்மையாக இருந்தது. அப்புறம் படம் பார்த்து நல்லா இருக்கு தலைவா, அது தேவையான பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். அவருடைய பதில் பயங்கரமாக சில படம் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்கும் படம். நாங்கள் போய் பேசுவோம், அப்போ வந்து சொல்லுவார், தலைவா அவன் நல்லா இருக்கு நம்பி அந்த பஸ்ஸில் ஏறி டூர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அவரோட எப்போ பேசினாலும் அவர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பாரு. அது வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். ஐ திங்க் he's the OG of dark humor in Indian cinema, and I'm very happy. இந்த மோட்டர் எப்போ ஆன் பண்ணாலும் எந்த மோட்டரோட சவுண்ட் கேட்காது. அதுதான் ஓகே சனா சார், கார்த்திக் சார் நீங்கள் இருக்கீங்க மெட்ராஸ்ல இருந்து, நீங்கள் கொஞ்சம் ஒரு பாட்டு 4 வரிகள் ப்ளீஸ். மெட்ராஸ் சார், மெட்ராஸ் அப்புறம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது சார். நான் ஒரு பேனலாக ஒரு மூமெண்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்கள் வந்து அதை நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. பேனலாம் நம்ம கரெக்டாக பண்ணோம். அப்புறம் கடைசியில் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமாகவே ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ ஐ வெரி கிரேட்ஃபுல் சார். என்ன பண்ணுறது மெட்ராஸ் கனிமா சார். நான் பாடினா எல்லாம் ஓடி போயிடுவாங்க. கஷ்டப்பட்டு மண்டே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கேன். பரவாயில்ல, நான் வந்து ஒரு லாஸ்ட் 48 hours 2 hours தூங்கியிருக்கேன். அது ஆமாம், அந்த பாட்டு ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணிடலாமா? ஓகே சார், அந்த பாட்டு போயிடலாங்களா? போயிடலாம். ஸோ நம்ம சனா சாருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஆல் வெரி ஃபேஸ்ட் ஃபீட்பேக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. பிகாஸ் சனா சார் இஸ் இன் தி ஹவுஸ். We are ready to request Subulakshmi to please participate. Subulakshmi, very good. Santosh Narayana
Event like all events come to theaters on December 2025. நான் லைவாக நடிக்கிறேன் லைவ் ரைட்டு போச்சு நம்முடைய இந்த படத்தில் வந்து கொலாபரேட் ஆகி படம் வந்து பிகினிங் ஸ்டேஜ்லேயே இந்த படத்தில் நாங்கள் கொலாபரேட் ஆகிடும். இப்போ ரீசெண்டாக எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லா படங்களும் ரொம்ப நல்ல ரிசெப்ஷன், நல்ல ரீச் ஆகிட்டு. ஸோ நலன் அவருடைய சூதுகோவும் வந்து கொலாபரேட் ஆனோம். அந்த ஆல்பம் வந்து சார்ட் பஸ்டர் ஆல்பம் சூதுகோ. அதே மாதிரி இந்த ஆல்பமும் வந்து கண்டிப்பாக சார்ட் பஸ்டர் ஆல்பமாக வரும். எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்பமை. படம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பிஸ்னஸ் கட் மாதிரி பார்த்தேன். அது பார்க்கும்போது தெரியுது ஷோர் ஷாட் இந்த வரக்கூடிய ஃப்ளாப் பஸ்டர் அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கார்த்தி சார், தேங்க்யூ ஸோ மச். லட்சுமி அம்மா வீட்டில் சபைக்கு முதல் வணக்கம். கார்த்திக் சார் படம் ஜெனரலாக திருப்பதி வந்தால் திருப்போம் அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சார் படம்னு சொல்லணும். என்னோட கெரியரில் என்னோட டேர்னிங் பாயிண்ட், அதாவது என்னோட லைஃப்பில் என்னோட டேர்னிங் பாயிண்ட் எல்லாத்தையும் எடுத்து டாக்டராக வச்சா அது எல்லாம் கார்த்திக் சாரோட படங்களோட ரிலீஸ் ஆகும். கிட்டத்தட்ட 27 படங்களில் நான் 15 படங்கள் விநியோகத்தராக ஒர்க் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சாரோட ஒவ்வொரு படமுமே எனக்கு ஸ்பெஷலு. ஆனால் எங்கேயா பிரிக்கிறதுக்கு பதிலாக கார்த்திக் சாரோட படங்களை வரிசையாக பிரிச்சுட்டு என்னோட கெரியரை பிரித்தலாம் அப்படின்னு நான் நம்புவேன். அது மாதிரி ஒரு படம் பாவாத்தியாரே. பாவாத்தியாரே படம் வந்து கார்த்திக் சார் படங்களை பொறுத்த வரைக்கும் ஜெனரலாக ஜாலியாக ஜோவியாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. நிறைய வந்து மெனக்கெட்டு நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய ஆர்டிஸ்டுக்கு பேசுவோம். கார்த்திக் சார் வந்து என்னன்னா சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப அளவுக்கு
அதிகமாக கிடைக்குவார். அது வந்து ஃப்ரேம்ல வந்து ஜாலியாக ஒரு பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவ்வளோ சிரத்தை எடுத்துப்பாங்க. நிறைய விஷயங்கள்ல அவங்களோட சிரத்தைகளை வந்து சிவகுமாரியா பண்ணுவாங்க. சிவகுமாரியா ஒரு விஷயத்தை எடுத்து எவ்வளோ சிரத்தையோட பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரேம்ல வரும்பொழுது அது வேற ஒன்று ஜாலியாக ஜோடியா ஆனந்தோ அப்படின்னு நினைச்சிட்டு போன மாதிரியே இருக்கும். அந்த கார்த்திக் சார் எம்ஜிஆர் வாத்தியாரை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தா எவ்வளவு எஃபர்ட் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நிச்சயமா சாதாரண எஃபர்ட் இருக்காது, மிகப்பெரிய எஃபர்ட் போட்டு எடுத்த ஒரு படமாக இருக்கும் இந்த வாத்தியார். இதுல இன்னொரு சிறப்பு உண்டு. இந்த படத்தோட தயாரிப்பாளரோட தகவலார் வி.கே. ஈஸ்வரன் ஐயா, அவர் வந்து மிகப்பெரிய எம்ஜிஆர் ஃபேன். எம்ஜிஆர் ஃபேன்னா என்ன அப்படின்னு வந்து ஒரு டிஃபினேஷன் எழுதணும்னா அவங்க பேர் எழுதி வச்சிருக்கலாம். அவ்வளோ பெரிய நிறைய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து கோயம்புத்தூர்ல இருக்க அவங்களோட தோற்று ஒரு 27 ஏக்கரால ஹவுசிங் போர்டு எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஞானவேல் சாரோட அம்மா வீட்டு விசேஷத்துக்கு தலைவர் வந்திருந்தப்ப ஈஸ்வரன் ஐயாவுக்கு அவங்க நேரடியாக மீட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியும் போனா இந்த 27 ஏக்கர் ஹவுசிங் போர்டுக்கு போனதை பத்தி ஏதாச்சும் கேட்கறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பா ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே நினைச்சிருக்காங்க. ஃபங்க்ஷனும் நடந்திருக்கு, தலைவரும் வந்திருக்காங்க. தலைவர் வந்தப்ப இவர் போய் நேரடியா வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்ப நீங்க நல்லா போகணும்னு சொல்லிட்டு திருப்பி வந்ததுதான் சொல்லுவாங்க. ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து நீ ஏதாச்சும் இதை கேட்ப அப்படின்னு எதிர்பார்த்துருக்க. தலைவர் கேட்கும் பொழுது தலைவர் எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சுட்டு வந்தா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அந்த வி.கே. ஈஸ்வரனுடைய மகன் ஞானவேல் ராஜா தயாரிக்கப்படும். அவருக்கு சமீபத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. தமிழ் இண்டஸ்ட்ரி நிறைய அர்த்தம் இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை. சூர்யா ஒரு தடவை அழைச்சு அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒன் டைம் சொல்யூஷனா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதை பண்ணிக்கோ, உன்னோட பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதான் சொல்லிட்டு வந்தாங்க. அண்ணா கூப்பிட்டு இது மாதிரி வந்து என்ன சொன்னாங்க, எனக்கு அழுகதான் வந்துச்சு. என்ன இவ்வளவு கேர் பண்ணிக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்கன்னா நான் மற்ற எல்லாத்தையும் வெளியில வந்துடுவேன். நீங்க இது சொன்னது மிகப்பெரிய, இது வந்து என்னன்னா கடவுளுக்கு சமம். வன்மம் நிறைந்த உலகில் இப்படி ஒரு ஹீரோ, சூர்யா மாதிரி ஒரு ஹீரோ மற்றவங்களை வந்து கேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹீரோ எனக்கு தெரிஞ்சு வாத்தியாருக்கு பிறகு சூர்யா தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 25 வருஷமா நானும் சினிமாவில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஹீரோவெல்லாம் அடுத்தவங்களோட துயரத்துக்கு தோல் கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோவை எல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டது கூட கிடையாது. எப்படி வந்து நான் வந்து இதுல இருந்து கடந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ, மிகப்பெரிய போராட்டம், சாதாரண போராட்டங்கள வாவாத்தியாரைன்னு ஒரு மிகப்பெரிய படத்தை எடுத்து வச்சிருக்கோம். ஷோர்ட்டா ஹிட்ஸ்னு இந்த படத்தை எடுத்து வரணும். அதுக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கு. அதை சால்வ் பண்ணி நான் எடுத்துட்டு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய கேள்வி இருந்துச்சு. இது எப்படி பண்ணுவாங்க, இது என்ன பண்ணுவாங்கன்னு. நம்ம எம்ஜிஆர் படம் பார்த்துருக்கோம், ரஜினி சாரோட படங்கள் பார்த்துருக்கோம். ஒரே பாட்டில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் மாறிடுவாரு, ஒரே பாட்டில் எல்லாமே மாறிடுவாங்க. அது வந்து ரஜினி சாருக்கு நடக்கும், ரஜினி சாருக்கே கூட சினிமாவில் தான் நடக்கும், ஞானவேல் சாருக்கு நடக்கும். வாவாத்தியாரை அவர் சொன்னபடியே எடுத்துட்டு வந்துட்டாரு. இந்த வாரத்துல நம்ம எல்லாருமே எவ்வளவு வெயிட்டிங் இருந்தோமோ ஸ்கிரீன்ல வந்து பார்க்க போறோம். அது வந்து ஒட்டுமொத்தமா அது கார்த்திக் சார் ஃபேனுக்கும் மக்கள் திலகத்தோட ஃபேனுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதம் அமைய போகுது. இது என்ன, இப்போ நம்ம நலன் இந்த படத்தோட
2 படம் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. 2மே கல்ட் அப்படின்னு நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா கல்ட் படங்களோட லிஸ்ட்டை பாத்தீங்கன்னா அவன் பண்ண 2 படமே சொல்லுவாங்க. நிச்சயமா எல்லா படமும் 10 வருஷம் கழிச்சு தான் ஒரு படத்தை கலந்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வாவாத்தியார் ரிலீஸ் ஆன மறுநாளே சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய கல்ட்டு. 10ஆவதுக்கு சத்யராஜ் ஐயா சார் எங்களுக்கு ஒரு மக்கள் தலைவர் வாத்தியாரை இந்த ஸ்கிரீன்ல கொண்டாடுறப்ப நம்ம இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. மிக பாசிட்டிவான வைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரங்களாக தமிழ் சினிமாவுக்கு திரையரங்குகளுக்கு ஆடியன்ஸை ஃபுல் பண்ண அளவுக்கு கெப்பாசிட்டியான படங்கள் இல்லாம ரசிகர்கள் திரையரங்கு போக முடியாம ஒரு கண்டிஷன் இருக்கிறதா தேர்வு செய்யலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வாவாத்தியாரே இந்த வருஷத்தோட எண்ணில் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் நான் நம்புறேன். நன்றி. அவருடைய சீரன்னு சொல்லலாம். சூதுபூ படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ சூதுபூவில் நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் மட்டும் இல்லை, அவர்கிட்ட ஒரு தன்மையான அணுகுமுறையும் மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவர் சந்தோஷமாக சொன்ன மாதிரி தான் அவருக்கு என்ன வேணுங்கிறத எவ்வளவு தன்மையோடு சொல்லி அந்த வேலையை வாங்குவாருங்கிறது பக்கத்துலேயே நான் பார்த்து கற்றுக்கிறது எனக்கு என்னுடைய லைஃபே ரொம்ப பெரிய ஒரு கற்றுக்கிறது நான் நினைக்கிறேன். இந்த படம் வாவாத்தியார் படத்தை நான் பார்த்தேன். சாருடைய எட்டிங் சொல்லி நான் பார்த்தேன். இப்போ ஃபைனலாக போயிருக்கு. சந்தோஷம் சார் எவ்வளோ விரைவாக போனதுக்கு மிகப்பெரிய ஒரு பணி அவருக்கு இந்த படத்தில். இந்த படத்தை நான் பார்க்கும்போது சார் நான் சொன்னேன், இந்த படத்தில் கார்த்திக் சார் எம்ஜிஆர் சார் மாதிரியே தெரியாதுன்னு நான் இப்போ சொன்னேன். அது ஒரு மாதிரி நடிக்கல, எனக்கு நிறைய சீன் எனக்கு அவர் மாதிரியே தெரியாது. ஒருவேளை பின்னாடி எம்ஜிஆர் சார் ஒரு வாழ்க்கை வரலாறு படம் எடுத்தா அது பொருத்தமான நடிகர் நிச்சயமா காசு தான். அது கண்டிப்பா படம் பார்க்கும்போது எல்லாருமே அதை ஃபீல் பண்ணுவீங்க. நான் கேட்டேன், சார் எப்படி சார் இது எப்படி சார் இப்படி இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி கேட்கும்போது நலன் சார் சொன்னாரு, இல்லை ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடியும் பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகி ரொம்ப டெடிக்கேட்டிவாக அதை அச்சீவ் பண்ணாரு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிச்சயமா அந்த பேர் படம் எல்லா மனசுலையும் பயங்கரமா திரும்ப எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் திரும்ப நினைவுறதுக்கு ஒரு படமா இந்த படம் அமைச்சிருக்கு. படத்துல டெக்னிக்கல் எல்லாரும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க. இந்த படம் நிச்சயமா வெற்றி படமாக இருக்கும். நலன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். படங்களோட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். December 2025. The countdown has begun at the திரைப்படத்தின் ட்ரெய்லர் இதோ அந்த கலைக்கு வடிவம் தந்து அதை வளர்த்து அந்த தியேட்டர்ஸ் கொண்டு வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மக்களிடம் சேர்ப்பது இப்படிப்பட்ட அற்புதமான நிறுவனங்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகான நிறுவனம் தான் நம்மளுடைய ஸ்டுடியோ இந்த அழகிய தருணத்தில் ட்ரூலி the man with an absolute beautiful heart. Please put your hands together. தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சார் அவர்கள் நினைக்கப்பட நினைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கலைஞர். Ladies and gentlemen, நம்மளுடைய மிகப்பெரிய கலைஞர்கள் is so important. Darling, love you. நலன் சாரோட தந்தை குமாரசாமி ஐயா, கிரண் சார், அனுராஜ் சார், கல்யாணன் மாமா எல்லாரும் வந்திருக்காங்க. சிவீஸ்வரன் இருக்காங்க, சக்தி சார் இருக்காங்க. ஸோ இங்கே பூர்ணிமா, ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு வேணும். இது ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு எடுத்த படம். சில படங்கள் ஈஸியாக கதை சொல்லிடலாம், ஆனால் இந்த படம் கதை சொல்றதே கஷ்டம். ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்ட் இது. அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணியிருக்காரு நலன் சார். அவரோட இது 3வது அசோசியேஷன். முதல் படம் சூதுவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அப்புறம்
காதலும் கடவுளும் கோப்ரொடியூஸ் பண்ணணும் சிபி சாரோட. இப்போ 3வது படம் வந்து கூட அசோசியேட் ஆகிருக்கும். இது கண்டிப்பாக எல்லாரையும் திருப்திப்படுத்துன்னு நம்புகிறோம். நெய்யவர்கள் படம் வந்து கார்த்திக் சாரோட கேரக்டர் புல்லாக பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எல்லாரும் சொன்னாங்க. அது சாதாரணமாக ஒரு நடிகராக அதை வந்து பிலீவுக்குள்ளே ப்ரெசென்ட் பண்ண முடியாதுன்னு. அது ரொம்ப எல்லாம் பெரிய ரொம்ப ஹை ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. உங்களுடைய எமோஷனை வந்து கடத்தணும். உங்களுடைய எமோஷனை வந்து ஆடியன்ஸுக்கு எந்த ஒரு ஃபைட் இல்லை, சாங் இல்லை, ஆனால் அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ண வைக்கணும். அதை வந்து ரொம்ப அழகாக கார்த்திக் சார் பண்ணியிருப்பாரு. இப்போ இந்த படம் வந்து அவருக்கு முழுமையான ஒரு ட்ரீட். ஒரு சிறுத்தை மாதிரி கம்ப்ளீட் மாஸ் ப்ரமோஷனும் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவும் கிடையாது. இது ஒரு தின் லைன். இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது கதையாக இருக்கும், ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டீம் எடுத்திருக்கு. அவரோட அசோசியேட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், எடிட்டிங் சைடு வந்து வெற்றி, அனரஸ் மாஸ்டர், ஏன்னா ஏகப்பட்ட ஆக்ஷன் இருக்கு. கிரண் சாருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். இன்னைக்கு ஜார்ஜ் இல்லை, ஏன்னா ஃபைனல் ஒர்க் போயிட்டு இருக்கு. டிஓபி வந்து அவ்வளோ எக்ஸலண்டாக பண்ணியிருக்காரு ஒர்க்கு. அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் அமையணும். ப்ளஸ் ஆர்டிஸ்ட் ஆனந்தராஜ் சார், சத்யராஜ் மோகன், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. கீர்த்தி வந்து வெல்கம் டு தமிழ் சினிமா, லக்கி சான்ஸ் ஃபார் தெலுங்கு இண்டஸ்ட்ரி. ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் எல்லாருக்கும் நன்றி ஷில்பா. அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட். பூர்ணிமா இஸ் லைக் ஃபேமிலி. எங்களுக்கு ஸ்கூல் டேஸில் பிருந்தாவோட ஃப்ரெண்ட் அவங்க பூர்ணிமா. ஸோ மோர் தென் ஃபேமிலி, ஷீ இஸ் அ சிஸ்டர். ஸோ அவங்களும் இங்கே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தரதீன் சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் சினீஷ், தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் ரவி, தேங்க்ஸ் பிரதர். வீட்டில் இருக்காங்க, தேங்க்யூ டார்லிங். அண்ட் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். கார்த்தி ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய படமாக அவங்க ரசிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிற கமர்ஷியல் படமாக அமையும். இந்த நேரத்தில் வாத்தியாருடைய பிளஸிங்ஸ் இந்த படத்துக்கு இருக்கு. என்ன பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் வாத்தியாருடைய ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்ல படமா வெற்றி படமா அமையும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ்லேயே பேசி ட்ரை பண்ணுறேன். ஏதாவது தப்பு பண்ணால் ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. சரியா, மிச்சத்தில் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. இந்த ஃபில்மோட தமிழ் மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது இஸ் மை பிளஸிங். ஸோ அதுக்கு தேங்க்யூ நரன் சார் ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஞானவேல் சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம். ஆக்சுவலாக இந்த ஃபில்மில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதை பற்றி நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஒரு தடவை நம்ம ஷூட் பண்ணுறப்போ நான் கீழே விழுந்துட்டேன். அன்றைக்கி நேஹா மேம் வந்து ஷி மேட் ஷோர் ஐ வாஸ் ஓகே. அவங்க எனக்காக ப்ரௌனிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் சச் அ ஸ்வீட் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் ஜெஸ்டர். அண்ட் இந்த படம் ஷூட் பண்ணுறப்போ நான் டபுள் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் ஹைதராபாத்தில் அண்ட் ஈவினிங்கில் நம்ம நைட் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் சென்னையில். ஸோ ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் தெரியாமல் ஒரு நாள் செட்டில் நான் தூங்கிட்டேன். ஸோ அன்றைக்கு ஜார்ஜ் சார் மேக் ஷோர் தட் அவரும் அவரோட கேமரா டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே லைட்டிங் மாத்திரப்போ சைலண்ட்டாக மாட்டாங்க. அண்ட் நான் when I got up, mom told me that. I'm so grateful to him for that sweet gesture, for that 15 minutes of extra sleep. So thank you so much to George sir, and everybody will be able to see his beautiful work on screen. Apni Kiran sir will have brilliant work. Naran sir படம் பிகினிங்லேயே சொன்னார், இதை வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒரு ஃபிக்ஷனாக
we are trying to create a Pudu world, and I think everything went in hand for that. ஒரு question என்கிட்ட இருந்தது நம்ம டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல சுந்தருக்காக. எப்படி இப்படி அமைதியாக இருக்கீங்க எப்போவுமே? பிகாஸ் இந்த படத்தில் எனக்கு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நிறையா டீட்டெயிலிங் டாட்டூஸ் இருந்தது, ட்ரெஸ், ஹேர், எல்லாம் ரொம்ப there were many things, and அப்படியே நிறைய டைம் ஆகும். So and for that I want to thank my team, Pallavi and my hair, makeup, Pinky, Nandini, Kamal, and my personal team, Balaji, Anna, Venkatesh, Kritika, because they all helped in creating this look. And கொஞ்சம் டைம் ஆனாலும் ரொம்ப அமைதியாக சுந்தர் வந்து he will never stress me out because he will understand that கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ நீங்கள் நாளைக்கு தியேட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்கு இதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சுன்னு தோணா, it's because everything was made to look effortless. So thank you Sundar, and thank you Navagam Anna, thanks to Ram sir, thanks to Ramesh sir for the production, for always being a warm energy and a support for me on the set. அப்படியே நம்ம captain of our team, Nalan sir, it was so brilliant working with you. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், I have learned so much from you and I'm beyond grateful. நான் என்கிட்ட வார்த்தையே இல்லை சொல்லிருக்கு to express my gratitude, because சில விஷயங்கள் எல்லாம் ஸ்க்ரீனில் ஆக்ட் பண்ணுறப்போ நான் எனக்காக மட்டும் பண்ணல, ஸ்மால் திங்ஸ் லைக் ஒரு பர்சனல் எடிஷன் மாதிரி. I don't expect anybody to notice it apart from myself feeling happy. ஆனால் அவர் அதெல்லாமே நோட் பண்ணி வந்து என்கரேஜிங்காக சொல்லுவார். that gave me such a confident boost on set. ஏன்னா ஆல்ரெடி தமிழ் அப்போ புதுசு, so I was struggling a little bit. ஆனால் he made me feel so confident and he took so much pride in me that it became one of my most positive experiences on set. Thank you so much sir for that, and thank you to Saranya also for always being so supportive of me. அப்படியே cast and crew எல்லாருக்குமே, Vidya ma'am, Anand sir, I had most of my combinations with them, and Satyaraj sir, I'm such a huge fan of you. ஆனால் இந்த படத்தில் நம்மளுக்கு காம்பினேஷன் இல்லை, so bad about that. Yeah, நான் Nalan sir கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், is there any way I can have something, but அது work out ஆகலை. I would love to work with you in the future sir, and it's so great to be in the presence of you, Shivakumar sir. In my house, இந்த party எல்லாருமே they are such huge fans of you. So நான் இன்னைக்கு நீங்கள் சொல்கிறப்போ they were so excited. And அப்படியே the few days of promotion to be interacting with Tamil press, நம்ம தமிழ் ஆடியன்ஸோட, எனக்கு இது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் தோணலை. நீங்கள் you treated me like your own, and I'm so grateful for that warm welcome you gave me. And everyone knows I'm all about positive vibes, and I can say this came and this experience passed the vibe check. And Karthi sir, எல்லாருக்கும் தெரியும் நான் அவரோட எவ்வளோ பெரிய ஃபேனுங்க, and I made sure every day on the set he also knows that. I annoyed him a little bit with that. ஆனால் working with him is one of my biggest dreams that has come true. Thank you so much for your warmth and your lovely energy sir. நான் எப்பவுமே சொல்வேன், அவரோட கேரக்டர்ஸ்லையும் அவரோட அந்த பாசிட்டிவிட்டி, அவரோட good energy, his goodness shines through in his characters. That is because his aura is so strong. And நீங்கள் ஒரு 5 minutes spend பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் that he's all about giving others space to grow because he is so secure in himself. And hats off to you for that sir. Thank you for inspiring all of us. I'm really sorry if Santosh Narayan sir, ஒரு brilliant composer. I'm so glad I got to work with him in this film. And I'm so sorry if I'm forgetting anybody, but
நாள் பேசிட்டே இருக்காங்களா அந்த ரசிகர்களுக்கு நீங்க ஒன்று சொல்லணும்னா என்னன்னு சொல்றீங்க? So all your fans, yeah, சொல்லுவாங்க. தம்பி ஒரு ஐடியா சொல்லுமா? நான் உங்களே காத்திருக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அந்த மீன் பற்றி நம்ம பாட்டு மிக்சர் மட்டும் நம்ம சினிமா போட்டீங்கன்னா தம்பிங்கெல்லாம் ஹாப்பியாக தாய்க்கு பண்ண முடியுமா தெரியல ட்ரை பண்ணலாம். உங்களுடைய பயணம் இந்த அழகிய சினிமால பல ஆண்டுகள் இருக்கும். மிக அழகான கதாபாத்திரங்கள் உங்களுக்கு வந்து சேரும். And you should always have the best on your plate அப்படின்னா எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த படத்துல அறிமுகமாகிறது நீ blessing தான். Thank you so much everyone. Thank you. Thank you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அங்கே நிறைய போஸ்ட்லாம் சரணிகள் அதாவது 9 இயர்ஸ் கழிச்சு படம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வீட்டில் சொன்னாங்க. நான் எப்படி ஆக்சுவலாக நீங்கள் பேக் பண்ணுவோம் 9 வருஷம் படம் எடுக்காமல் இருந்துதான் என்ன பண்ண போகிறேன்னு. ஆனால் எல்லாரும் கான்ஃபிடண்டாக இருக்காங்க. சந்தோஷம், நன்றி. ஒரு வாட்டி சூதுவம் முடிச்சோன்னே ரிசார்ட் சார் வந்து எனக்கு பிடிச்சவங்க தனியாக பேசணும். சரின்னு போய் பேசும்போது அவர் என்ன சொன்னால் சூதுவம்னு தலைப்பு வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயா அது ஒரு கேள்வி, ஒரு கிண்டல், அப்படி எடுக்காதே அப்படின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஸ்ரீகுமார் சாரும் அதை எப்படி எடுத்துருக்காங்க பசங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறத கேள்விப்பட்டேன். அப்போ அன்னைக்கு ஒரு வாக்கு கொடுத்தோம், கவலைப்படாதீங்க நாங்கள் தர்மம் வெல்லும் ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த தர்மம் வெல்லும் இந்த படம். ஸோ எங்கள் வாக்கை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். அப்புறம் இந்த படத்துக்குள்ள ஒரு படம் எக்ஸ்பீரியன்ஸ் செய்யும்போது ஃபிசிக்கலாக சொன்னால் தர்ம விஷயத்துக்குள்ள போயிட்டோம். ஃபிசிக்கலி இட்ஸ் வெரி டஃப் ஒர்க்கு. மென்டலி பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் தான் சொல்லுவேன். கொஞ்ச நாளைக்கு பக்ஸஸ் பிக்சஸ்லாம் இருக்கும். பட் ஆனால் ஒரு லாங் பீரியட் கண்டிப்பாக சாஃப்ட்வேர் அப்டேட் தான் நினைக்கிறேன். ஸோ வெரி கிரேட்ஃபுல். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண முடிச்சது எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறதுனா, இந்த படம் விட்டானா அதுவே ஒரு நன்றியாக நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட தெரிந்து கிடைச்ச ஒரு நன்றியாக நான் வச்சுருக்கேன். தேங்க்யூ ஆல். அண்ட் சுந்தர் சூப்பர், அவன் தான் மேக்ஸிமம் போன அந்த படத்தில். நான் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ. இந்த கதைகளுக்கு கார்த்தி சார் தான் இஸ் தி பர்சன் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தது காரணம் சொல்லுங்க சார். இந்த முடிவெடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க, அது ஃபேக்சுவல் லாஜிக்காக ஃபிட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்குற இமேஜ் எவ்வளோ பொருத்தமாக இருந்துச்சு. அதுவே அதாவது நாங்கள் இதில் வந்து இது யார் பொருத்தமாக இருக்கான்னு யோசிக்கிறதுக்கு அந்த வேலை இல்லை. அதுவே யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதுவும் வந்துருச்சு. பட் அவர் கன்வின்ஸ் பண்ணுறது தான் எனக்கு ஒர்க்காக இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு அது வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அது ஏன்னா அந்த ஸ்கிரிப்டில் பல வருஷம் போனிச்சு. பல பேருக்கு நான் கன்சல்ட் பண்ணியிருக்கேன், பல பேர் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பண்ணி தான் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சு. பட் ஆனால் அவர் கேட்ட கேள்விகள்லாம் வந்து அந்த கதைக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமா மாறி அதை நல்ல இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. ஸோ அந்த வகையில் அவர் மிக பொருத்தமான படம். The central part of the film நம்ம வாத்தியார்
எம்ஜிஆர் சாருடைய ஃபேன் பாய்ஸ் தான் இவருடைய கதைகள் அப்படின்னு கொண்டு வந்தது காரணம் என்ன சார்? நான் ரைட்டர் ஸ்டோரி ரைட்டர்னா ஸோ எனக்கு வந்து கான்ட்ரக்சுவலாக நம்ம சமுதாயத்தில் இருக்கிறோம், சினிமா வந்து நம்ம நேசிக்கிறோம் சொசைட்டி, அதில் இப்படி ஒரு கதாபாத்திரம் உருவாகிறது வந்து ரைட்டராக எனக்கு பயங்கர இசை. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணுவேன். எனக்கு நான் வந்து நான் பர்சனலாக நான் ஒரு வாத்தியார் ஃபேன் அப்படின்னு சொல்லுவேன். பட் அதுக்கப்புறம் இவர் எடுத்து அவரே தெரிஞ்சவங்க அதை வச்சா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு உள்ளே போனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பயங்கரமான அட்மையராகவும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவர்களாக ஆகிட்டேன். அப்புறம் நான் அவரை பற்றி நிறைய பாசிட்டிவாக சொல்லுவேன். என்னன்னா நான் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனல் இதெல்லாம் விட்டுருந்தேன். ஞான அப்பா வந்து ஒரு வாட்டி சொல்லாது, நான் எனக்கு ஹெல்த்தியாக இருக்கேன்னா அது வாத்தியத்தை ஆரம்பிச்சேன், இல்லை கெட்ட பழக்கம் இல்லை, நான் வாத்தியத்தை ஆரம்பிச்சேன். ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு ஹீரோவை இன்ஸ்பிரேஷன் எடுத்ததுனால ஒரு ஹெல்த்தியாக மாறிடுது. ஸோ பொறுப்பாக அவர் பண்ணிட்டு அதுக்கு இந்த படம் டெடிகேஷன். வா வா சார், வா வாத்தியார் அப்படின்ற டைட்டிலுக்கு காரணம் என்ன சார்? இது வந்து வாத்தியாரை வளர்ந்து அழைக்கிறோம், ட்ரைனிங்காக இருக்குது, அப்புறம் நல்ல தலைவர் தான் அதை தேர்ந்தெடுத்துக்குது, நாங்கள் வைக்கிறோம், அவ்வளோதான். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் சார். நான் ஆல்ரெடி கேள்வி பட் ரிப்பீட் கேட்கிறேன் சார். 5 reasons நம்ம சூரியதவனுடைய அந்த ஐடியாலஜி மாதிரி கிட்னாப் பண்ற 5 rules மாதிரி இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் 5 rules to watch this film in theaters. சார் ரொம்ப பிடிச்சிங்க, கிருத்தி ஷெட்டிங்கெல்லாம் டான்ஸ் எடுக்காங்க, நான் டைரக்ட் பண்ணிருக்கேன், சனா மியூசிக் போட்டிருக்கேன், அப்புறம் வந்து படம் ரொம்ப நல்லா அவ்வளோதான் சார், படம் ரொம்ப நல்லா தேட்டர்ஸ் கண்டிப்பாக பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின் டு யூ சார். சனா சார் கூட உங்களுடைய தேர்ட் அசோசியேஷன் 3 திரைப்படத்திலும் சனா சார் தான். சனா சார் உங்களுடைய பாண்ட் அவருடைய வீட்டு சொன்னாரு, நீங்க உங்க பாண்ட் அவரு பாருங்க. அதாவது நான் வந்து பாட்டில் லிரிக்ஸே இல்லாம ஆனால் லிரிக் எழுதுறது நான் திரும்பி நினைச்சா அந்த அளவுக்கு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறது நல்லா எனக்கு மேலே. ஸோ இதுதான் எங்களுக்கு 2 பேரும் வந்து ஒரு விஷயம். ஏன்னா எக்ஸ்பிரஸ் என்னோட மென்டாலிட்டி, என்னோட விதத்தை நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஸ் படத்தில் என்னோட மூளை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் சூட்டபிள் பர்சன் அவர். அண்ட் லாங் வெயிட் இருக்கும், நானும் சிங்கிள் லாங் வெயிட் அப்படின்னு சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். குட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேண்டாஸ்டிக் சார். அடுத்த படம் எப்போ சார் தருவீங்க? 2 years. 2 years சார். ஃபேண்டாஸ்டிக் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் சார். கண்டிப்பா 12 December 2025 வாவாதியா தேட்டருக்கு வருது. நல்ல படம் நல்லா இருக்கு சார், கண்டிப்பா தேட்டருக்கு பாருங்க. தேங்க் யூ சார், தேங்க் யூ வெரி மச் சார். இந்த மாமா சௌக்கியமா? லவ் யூ. நான் பொறுமையாக அவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பு யோசனை பிரியம் எல்லாருக்கும் அவருடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் சார் சார் எல்லாரும் சுப்பா கிரண் சார் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறது. நல்லா சொன்ன மாதிரி தர்மத்தின் ஆளுநரை சூதுக்காவும் ஒரு படம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் தர்மமே வெல்லும் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த நல்ல மறுபடியும் கொண்டு வந்து சேர்ந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நல்லா பார்த்தீங்களா? இதான் எல்லாருக்கும் ஒரு டைரக்டர்ஸ் பிடிக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய டைரக்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ஆள் தான் நவகுமார் சாமி சொல்லலாம். நான் எந்த செட்டுக்கு போனாலும் பசங்க சொல்லுவாங்க, சார் நல்ல சார் படம் பண்ணுறீங்க, நல்ல சார் படம் பண்ணுறீங்க, அவ்வளோ ஃபேன் வாய்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. இவங்களாம் காயப்படுறது பெரிய தப்பு. அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக. நலன் வந்து ஒரு தன் லைஃபாவே வாழ்ற ஒரு ஆள். நீங்க பாத்தீங்களா, இங்க வந்து வைஃபுக்கு செல்யூட் அடிச்சுட்டு போறாப்புல, இப்படி ஸ்கோர் பண்ணிட்டு போய் நமக்கு திட்டம் கொடுக்குற ஒரு ஆள். எல்லாத்துக்கும் அவர்கிட்ட வேற ஒரு பிலாசபி இருக்கும், சனாசன மாதிரி வேற ஒரு பிஹேவியர் இருக்கும். சுடுதமும் பார்த்துட்டு ஒரு டயலாக் வச்சுட்டாருல, இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு குறுக்குத்தனமான முட்டாள்தனம் வேணும், ஒரு குறுக்குத்தனமான முட்டாள்தனம் வேணும். உண்மையாவே நல்லா படம் பண்றதுக்குமே எனக்கு தேவை. ஏன்னா அவர் சொல்ற ஐடியாவை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம மாதிரி இமேஜின் பண்ணவே முடியாது. எனக்கு 1000 நல்ல அனுபவம் இருந்துச்சு. செல்வராமன் ஒரு சீன் எழுதியிருக்காரு, அந்த சீனை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கலாம் ஒன்றுமே புரியாது. அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மட்டுமே தான் அது புரியும். அப்படி நல்ல ஒவ்வொரு விஷயமும்
வேற ஒரு பேரல் ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஸோ அப்படி எனக்கு நலனோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. சுதுக்கம் பண்ணிட்டு அவர் படம் ரொம்ப ஜாலியாக ஒரு படம், அந்த குழந்தைகளை கலந்துலாம், இல்லை அரசியல்வாதிகளை கலந்துலாம், அப்படி ஏதாவது ஜாலியாக ஒரு அரசியல் வரன்னு பார்த்தா அவர் பாபா தேர்வு கதையை கொண்டு கொடுத்தாரு. மறுபடியும் பெரிய சவால். உண்மையா அந்த கதையை கேட்டுட்டு நம்மளோட வரணும்னு அவ்வளோ ஆசையா இருக்கு. ஆனால் இந்த கேரக்டர் நம்மளால செய்ய முடியுமா? நம்ம மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது, நமக்கு இது வருமான ரைட்லாம் எனக்கு தூக்கமே வரல. அப்போ வந்து நம்ம நிறைய இந்த கோட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, நம்ம அந்த மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கலாம் நைட்டு 10 அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் பார்த்து சொல்லுங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயப்படுத்துதோ, நம்ம எதை பார்த்து ரொம்ப பயப்படுறோமோ அதை போய் நம்ம ஃபேஸ் பண்ணிடணும், அங்கதான் க்ரோத் இருக்குன்னு சொல்றாங்க, அங்கதான் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்றாங்க. அப்போ இது ஒரு லைஃப் தான், நம்ம ரொம்ப திரும்ப வந்து பயந்துட்டே இருக்க முடியாது. நம்ம எவ்வளோ வாட்டி ஜெயிச்சாலும் நீ தோக்கிறது மட்டுமே பேசுற அவ்வளோதான் தான் இருக்கு. அப்படி பயந்துட்டே இருந்தோம்னா புது விஷயம் எதுவும் பண்ண முடியாது. இறங்கி அடிச்சோம்னு முடிவு பண்ணினா நல்லா போய் ஜாயின் பண்ணது நல்லா இருக்கிற ஒரே தைரியம் தான் அந்த படம் நம்ம ஒத்துமைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒண்ணு ஜெயிக்கலாம், இல்லாட்டி நம்ம போட்டு கால் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல. அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஆக்ட் இருக்கு. ஆனா படம் தான் ஜாலியான படம், என்டர்டெய்னிங்கான ஃபிலிம். அவர் சொன்ன மாதிரி ஒரு 80s 90s தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. நம்ம எல்லாமே ஒரு ரூட்ஸ் போய் தேடிட்டு இருக்கோம். அப்படி தமிழ் சினிமா அடையாளமா இருக்கிற மசாலா படங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டா அந்த படம் இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெய்னர். ஒரு பக்கம் வார்த்தைங்கிற கேரக்டருக்கு அந்த கேரக்டருக்கு போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. உள்ள போனா அவர் ஒரு பெரிய கடல், புரட்சி தலைவர், மக்கள் தலைவர், பொன்மன செல்வன். அவர் மக்கள் அவர் வச்சிருக்கிற பேர் அவ்வளோ பெரிய பேர். அவரை பத்தி பேசினாலே சொல்லிருக்கிறாங்க. ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு இந்த படத்துக்கு போனதுக்கு தான். லவ் யூ பாய்ஸ், லவ் யூ. இன்னைக்கும் லவ் யூ பாய்ஸ், லவ் யூ மக்களே. இன்னைக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு புகைப்படத்தை பார்க்க முடியும். ஒன்று அதுக்கு கொண்டு வச்சு மாதத்தோடு சாமி கும்பிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி பெருமையா அந்த முகத்தை பார்க்கணுங்கிற காலம் வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு பெரிய ஐக்கான். அவர் வெறும் 60s 90s 70s 80s இருந்த ஒரு நடிகர் இல்லை, அவர் ஒரு எமோஷன், அவர் ஒரு தனி சகாப்தம். அவர் மாதிரி யாருமே சொல்ல முடியாது. அவர் வாழ்க்கையில சந்திக்காத கஷ்டம் கிடையாது. ஆனா அவர் மாதிரி மக்கள் நீங்க அவர் மாதிரி தாராளம் அப்படி யாருமே நம்ம சொல்லவே கிடையாது. சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து தமிழ் சினிமாவை மாத்திருக்காரு, தமிழ்நாட்டு அரசியலை மாத்திருக்காரு, எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்திருக்காரு. அவர் ரசிகர்களுக்கு நல்லதே சொல்லி, நல்லது சொன்னா தெரிஞ்சுன்னு சொல்லும் போது நான் நல்லது தான் சொல்லுவேன், என் ரசிகர் என்ன மாதிரி தான் இருக்கணும், நல்லதை மட்டுமே சொல்லி கொடுத்து தன் ரசிகரும் என்ன மாதிரியே இருக்கணும்னு பண்ணியிருக்காரு. அவரோட ரசிகர்கள் தண்ணி அடிக்க மாட்டாங்க, ரொம்ப அடிக்க மாட்டாங்க. எப்படி அவ்வளோ இன்ஃபுளுன்ஸா அவர் எடுத்துக்க முடியும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் பாடல்கள் மூலமா அவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு வந்து நியாயம், தர்மம், இல்லாட்டி வந்து தன்னம்பிக்கை வேணும்னா இன்னைக்கு அவரோட பாடல்கள் நம்ம உதாரணமா இருந்தது. அவர் பாட்டினாலே வயல் 2 தான். அப்படி வருது. அவரோட மனம் போறது ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. இன்னும் அவரோட பத்தி இன்னுமே பேசிட்டு இருக்கோம், இன்னும் அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவரோட பாட்டை சொல்லியிருக்காரு, வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாருக்கு ஊர் சொல்ல வேண்டும். அவரே பாடிட்டு போயிட்டார். தன்னுடைய வாழ்க்கையே மக்கள் பணியா இருக்கணும், மக்களுடைய நன்மையை தன்னுடைய வேலையே ஒப்பியிருக்காரு. அதுக்கு முத்தாய்ப்பா தமிழ் நம்மளோட சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவரோட பேர் வச்சிருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பேரு. ஒரு நாளைக்கு 400 ட்ரெயினிங் இருக்கு கிளம்புது. ஒவ்வொரு ட்ரெயின் கிளம்பும் போதும் சென்னை புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் பேர்ல சென்னையிலிருந்து கிளம்புற ட்ரெயின் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5000 தடவை அவரோட பேர் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி வாழ்றதுன்னா அப்படி எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கும், அவர் எப்பேற்பட்ட மனிதரா இருக்கும். அவரை நம்ம இங்க கொண்டு வந்து சேர்க்கறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ தொடர்ந்து அவர் படங்களையும் பார்க்கறது. இன்ஃபேக்ட் சிலம்பம் கிளாஸ்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் தெரிஞ்சு இந்த ஷூட்டிங் டைம்ல காலையில் 1 மணி நேரம் ஈவினிங் ஷூட்டிங் போயிட்டு வந்து முன்னாடி கண்டினியூஸாக ஒரு 1 மணி ப்ராக்டிஸ் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. நான் சொன்னேன் கூட நின்று அவரோட அப்பா கதையெல்லாம் சொல்லி இன்ஃபேக்ட் ரியலி என்ஜாய். இது வந்து எங்க ஜென்ரேஷனோட ட்ரிபியூட்டா சொல்லலாம். இது வந்து ரொம்ப பக்தியோட அந்த கேரக்டர் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்லுவேன். எவ்வளவு சின்சியரா அந்த கேரக்டர் க்ளோஸ் பண்ண முடியும். இந்த படம் பார்க்கும்போது அவருக்கும் அவருடைய ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களுக்கும் என்ன உறவு இருந்துச்சு அப்படின்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கனாலே நான் பெரிய சக்சஸ் நம்புவேன். இதுல அவ்வளவு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, அவ்வளவு ஜாலி இருக்கு. அதை தாண்டி அந்த அற்புதமான ஒரு ரசிகனுக்கும் அவனுடைய ஒரு தலைவருக்கும் உறவு இருக்குல்ல, அன்கண்டிஷனல் உறவு இல்லை. நீங்க எங்களுக்கு கொடுக்குற அன்பு வந்து அன்கண்டிஷனல் அன்பு. எதுவுமே எதிர்பார்க்கல. நான் உங்களை பார்த்தா போதும், நான் உங்களை பத்தி பேசினா போதும் நீங்க இருக்கீங்க. அது நான் எவ்வளவு கோடி கொடுக்குறோம், அந்த அன்பு எவ்வளவு கோடி கொடுக்குறோம். இது வந்து ரசிகர்களுக்கு நான் பண்ற ஒரு விஷயம். உங்களோட அன்பு, உங்க முகத்தை பார்த்து பார்த்து நீங்க கொடுக்குற அன்பு இருக்கு, அந்த அன்புக்கு பரிகாரமா நான் இந்த படத்தை நடிச்சு நான் சொல்றேன். ஏன்னா இது ரசிகர்களுக்கும் அவனுடைய தலைவருக்கும் இருக்கிற உறவு தான் இந்த படத்துடைய கோர் எமோஷன் நான் சொல்லுவேன்.
லவ் யூ தம்பி, லவ் யூ ஆல்வேஸ். ஸோ இந்த படம் உருவாக்கும், இந்த படத்துக்குள்ள போனதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஜாபுடைய வரணும், சந்தோஷம் கிரேஷன் வரணும் சொல்லுவேன். ஏன்னா இது வேற ஒரு வேர்ல்டு, பேரல் வேர்ல்டு நல்லா கிரியேட் பண்ணிருக்கிறது. ஏன்னா வந்து 90s கிட்ஸ் தான் சொல்லுவாங்க, டே நல்லா யாருன்னு உங்களுக்கு தெரியாதா, அந்த படம் ஒரு தெரியும் 90s கதை நான் பார்க்குறேன். ஸோ மறுபடியும் ஒரு ஓஜி மறுபடியும் வாழ்க்கை படத்துன்னு பார்க்க போகிறோம். எப்படி வித்தியாசம் ஒரு ஓஜி அந்த மாதிரி திரும்ப ஒரு டார்க் காமெடி ஓஜி மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி நல்ல ஒர்க் பண்ணுறது. நான் வந்து நல்ல மாதிரி டேரக்டர் வந்து நான் அடிக்கடி யோசிப்பேன், தெலுங்குல பெரிய படங்கள் பண்ணுறாங்க, மலையாளத்தில் வித்தியாசமான படம் பண்ணுறாங்க, தமிழுக்கு என்ன அடையாளம் இருக்கு, நம்ம வித்தியாசமா என்ன பண்ணுறோம். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தோம்னா யூஸ்வலான கம்மி பண்ணிக்கலாம், புது விஷயம் பண்ண முடியாது. இந்த மாதிரி டேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன். அவங்க தொடர்ந்து படம் பண்ணுறது முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் நல்ல மறுபடியும் இந்த படம் பண்ணது, அது இந்த மாதிரி ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை இவ்வளோ ஜாலியாக டெலிவர் பண்ணது எனக்கு சோ ப்ரௌட். இந்த மாதிரி பேரியர் பிரேக் பண்ணால் புது விஷயங்கள் ட்ரை பண்ணவே விட மாட்டாங்க அவங்க. அந்த வகையில் ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் இந்த படத்தில் வந்து வாத்தியாரா இருக்கணும்னு நான் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மேக்கப் போடும்போது அவ்வளோ பயமாக இருக்கும், பயந்துமே நினைச்சிருக்கேன். பூர்ணிமா தேங்க்யூ. ஐ திங்க் ஒவ்வொரு காஸ்டியூமும் ஒரு 10-15 தடவை கரெக்ட் பண்ணியிருக்கோம். பொறுமையாக ஒவ்வொன்றும் பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அது மாதிரி சரி நான் ஒரு ரைட் குழுனா இருக்கும், அந்த மீசை வரையறதுல அந்த அந்த உருவம் லேஷன் போட்டு வந்து அவரால் நிற்கும் போது அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு நீங்க சொன்னா நம்ம கதையெல்லாம் சுற்றி அவரை பற்றி தேவைப்பட்ட கதைகள் அவ்வளோ கதைகள் வந்துட்டே இருக்கணும். நல்லா சொல்லிட்டு இருந்தாரு, ஒருத்தர் பத்தி விசாரிச்சோம்னா ஒரு 10 கதை சொல்லுவாங்க சார், அவரை பத்தி மட்டும் விசாரிச்சா எங்க போனாலும் கதையே வந்துட்டு இருக்கு. அவர் மக்களுக்கு போய் செஞ்ச விஷயங்கள், மக்களை போய் தொட்ட விஷயங்கள் ஒன்று சொல்ல முடியாது, அவ்வளோ இருக்கு. ஒரு தான் சொல்றேன், அவருடைய பாக்கை போயிட்டே இருப்பான் ராதாகிருஷ்ணனோட. அப்போ வந்து காலில் ஒருத்தர் வந்து டெய்லி வந்து காலை பார்ப்பாங்க, கார் போகும்போது ஏப்பா டெய்லி காலில் வந்து நிற்கிறேன் எதுப்பா நிற்கிறேன்னு கேட்டதுக்கு அவரும் பார்க்க போறாரு, அப்படி வேகமாக போகுதுன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாராம், கோயிலுக்கு நம்ம போகிறோம், சாமி நம்மளை பார்க்க நம்ம போகிறோம், நான் வந்து சாமியை பார்க்க போகிறோம், நான் தான் அவரை பார்க்க வந்தேன்னு சொன்னாராம். இப்படியே போயிட்டு இருக்கா, ஒரு நாள் இருக்கு அவரே இறங்கி வந்திருக்காரு, கையில் எவ்வளோ பணம்னு தெரியாது எடுத்து கொடுத்துருக்காரு, கடை வச்சு பொழைச்சிட்டா பீடிஸ்க்கு வரணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி அவர்கிட்ட ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அவரோட கொடான ரசிகர்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் நிச்சயமா நாங்கள் திருப்தி கொடுப்போம். நம்ம அதை நம்ம இருக்காரு, நம்ம லைஃப் போயிட்டே தான் நினைச்சிருக்கேன்னு சொல்லுவேன். அவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன், ராஜேந்திர சார் கேட்டுட்டே இருப்பேன், ஆசிரியர் சார் கேட்டுட்டே இருப்பேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் வெளியே வந்திருக்குது. சத்யராஜ் மாமா மறுபடியும் மொட்டபாசம் நினைச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க படத்தில். ராஜ்கிரண் சார் வந்து ஒரு கம்ப்ளீட் டிவோட்டட் எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபேனாக நடிச்சிருக்காரு, தாத்தாவாக நடிச்சிருக்காரு. ஆனந்தராஜ் சார் ஒரு பயங்கர ஸ்பெஷல் சிந்தாஸ் கேரக்டர், சுந்தர் சார் எல்லாருடைய ஷில்பா ஐ திங்க் போய் கேரக்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒன்று சாங்ல எல்லாரும் பார்த்து எல்லாம் கணக்கிருக்காங்க பசங்க, மறுபடியும் இந்த படத்தில் வேற ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் பி a very special film. ஜானோட ஒர்க் எக்ஸலண்டாக இருக்குது. சனாவோட ஸ்கோர்ஸ் கொஞ்சமாக நான் பார்த்துட்டே இருக்கேன். டெஃபினட்டாக வந்து ஒரு எபிக் சனா சொன்ன மாதிரி நமக்கு சூப்பர் ஹீரோவாக வந்து சினிமாவில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் நம்மளுடைய உலகப்பொருள் ஆகிய கலந்ததாக இருக்காங்க, நமக்கு முன்னாடி பார்த்த ஐகான்ஸ் எல்லாருமே. ஸோ அவர் நம்ம சூப்பர் ஹீரோ எடுத்தால் நானும் அந்த படத்தை சூப்பர் ஹீரோ படம் ஃபில்மாகவே பார்க்கணும்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ஊர் மசாலா, நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு படம் தான் அது இருக்கு. எல்லாருக்கும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப வருந்திக்கிட்டு நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ண படம். ஸோ நிச்சயம் படம் வெற்றி அடையணும். ஞானவேல் வந்து மிரக்கல் தான் இந்த படம் வந்து இப்போ வந்து இறங்கியிருக்கிறது. அது ஒருத்தரோட ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்லபடியாக எங்க எல்லாருக்கும் பெரிய அன்பு, பெரிய நன்றி. இங்க வந்து கலந்துக்கிட்டு வந்து பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு முக்கியமா எல்லாருக்கீங்களாம் நிறைய பேர் எம்ஜிஆர் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய அன்பு எப்பவுமே எங்களுக்கு தேவை. எப்பவுமே எனக்கு எப்பவுமே சரியான சம்பளத்தை ரொம்ப பாராட்டிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணணும். இந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த மாதிரி நான் அட்டம்ஸ் பண்ணும்போது நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் இந்த மாதிரி படங்கள் நம்பி வந்துகிட்டே இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதே மாதிரி கிருத்திக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் படம் எல்லாரும் கீர்த்தி கூப்பிடுறாங்க. எனக்கு கிருத்திங்க அதெல்லாம் அவங்க வந்து நான் சின்ன வயசுல வெக்கப்பட வச்சுருவாங்க. செட்டுக்கு வந்து நம்ம வெக்கப்பட வைக்கிற ஒரே ஆள் கிருத்தி தான். அவங்களை பார்க்கறதே பயமா எனக்கு.
அவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க. பிரைட் ஃபியூச்சர், கீப் ஒர்க்கிங் ஹார்ட். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து எப்படி நலன் வந்து சரணியா பார்த்து செல்ஃபி வச்சு தேங்க்ஸ் சொல்லிட்டு அதான் நானும் ரஜினிக்கு ஒரு செல்ஃபி வச்சு தேங்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க சப்போர்ட் பண்ணதான் அதே மாதிரி ஞானவெளிக்கு ரொம்ப பெரிய வெற்றி அடையணும், பெரிய லாபம் வரக்கூடிய படமா வரணும்னு நான் ஆண்டவரை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ ரவி. தேங்க்ஸ் ஃபார் அதே நீங்கள் ஒரு அழகான கேள்வி சந்திக்கணும்னு இருக்காங்க. வாங்க சார், வாங்க ப்ளீஸ். தம்பி காப்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 1001 திரைப்படத்தில் என்னுடைய ரசிகனாக நடித்தேன். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் நான் ரொம்ப ஆசைப்பட்ட வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தில் பல வருஷம் கழிச்சு அது உங்களுக்கு தான் அமைஞ்சது. நடிகர் சங்கத்தில் நான் இருந்த பதவியில் தான் நீங்க இருக்கு. நமக்குள்ள எவ்வளோ ஒற்றுமை பண்ணீங்க. உண்மையா சொல்றேன்னா உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு வேணும். நான் பல நாள் பல சோதனைகள் இருக்கும்போது உங்களை நினைக்காம போனதே இல்லை. அந்த ஷார்ட் டைரக்டர் ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஐயா நீங்க உள்ள இருந்து நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு ஷாட்டையும் நடிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து மானசீகமா நான் தலையிலிருந்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன். உண்மை உங்களை வணங்கிட்டே தான் இருந்திருக்கேன். என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கணும். என்னுடைய அன்பு தம்பி சிவகுமார் என்னுடைய மிகப்பெரிய ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்ன மாதிரி நடிக்க போறீங்கன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய முதல் ரியாக்ஷன் என்னவா இருக்குது? வாத்தியார் ஏன் சொல்றாங்கன்னா எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் எல்லாத்துக்கும் பாதம் போட்டு கொடுத்தது அவர் தான் வாத்தியார். அது பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னது. அண்ட் அதுக்கு எவ்வளவு மெனக்கெட்டு அப்பா கூட நடிச்சிருக்காரு. அப்ப வந்து சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அடிக்கிற மாதிரி நடிக்கிற சீன் இருந்ததுன்னா அடிச்சிருவாங்க. அப்பதான் ரியலா இருக்குது. அப்ப அப்பாவும் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி, ஆனா நீங்க அடிச்சிருக்க, நீ நடிகர் தானே, நான் அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன், நீ அடிமான மாதிரி நடின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறோம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட். இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்ட் யூனியன் ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற நடிகர் சங்கம் ஆகட்டும், எத்தனையோ சின்ன சின்ன யூனியன் ஆரம்பிச்சு சாப்பிடலாம். ஏன்னா எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தையும் பிளான் பண்ணது அவராக தான் இருக்காரு. எல்லாத்துக்கும் முன்னோடியே அவராக தான் இருக்காரு. அது ரொம்ப பெருமையான விஷயம். அதனாலதான் அவர் என்றைக்குமே என்றும் மார்க்கெண்டாவே இருக்காரு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அப்புறம் காத்து வாமாதியாரேன்னு சொன்ன உடனேயும் கூப்பிட்ட குரலுக்கு முதலாக நான் வந்து நிற்பேன். நீயும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதானே? அவரை பார்த்து கத்துக்கிட்டாதவங்க யாரும் இருக்க முடியாது. யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்றதே இல்லை. அது 2-3 வகை சொல்றாங்க. இருந்தா கொடுக்குறது, இருக்கிறத கொஞ்சம் கொடுக்குறது, இருக்கிறதே கொடுக்குறது. இவர் இருக்கிறதே கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து தான் நிறைய கற்றுக்கணும். எப்படி அடுத்தவங்க செய்யணுங்கிறது அவங்க கிட்ட தான் கற்றுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை மாதிரியே யார் எந்த உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம அவங்களால முடிஞ்சது செய்யணும்னு அவங்க கிட்ட கற்றுக்கிறாங்க. அது அப்பாவோட வளர்ப்புன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. வாமாதியாருக்கு திரைப்படம் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் அமைவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து உன் பணி மக்களுக்காகவே அர்ப்பணி. வாழ்க வளர்க. இங்க இந்த தருணத்துல வந்து எம்ஜிஆர் ஐயாவே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க படத்துல. ஸோ அவங்களுக்கும் இந்த தவிர நான் நன்றி தெரிவிச்சுக்காங்க. எல்லாரும் அவரை மாதிரியே மேக்கப் போட்டு ஒவ்வொரு ஊரா போய் நடிச்சுட்டு வருவாங்க. அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு, ப்ரொடக்ஷன் டீமுக்கு, எல்லாருக்கும் படத்தை பற்றின எல்லாருக்குமே எனக்கு மாதிரி நன்றி தெரிவிச்சுக்கேன். Thank you so much, Rathi sir. And வாவாத்தியார் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படமாக அமையும். தமிழ் ரசிகர்களுடைய அன்பும் பாசமும் தியேட்டர்ஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். One more time for our very own Rathi sir for very very welcome. Everybody, 1 December 2025 வாவாத்தியார் நம்முடைய தியேட்டர்ஸ்ல சுஜோபி ஃபுட்ஸ் பிரைவேட் வழங்கும் காத்தி அவர்கள் வாவாத்தியார் 7 மணி நேரம் the entire team to please join us on stage. The entire team please join us.